இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் மற்ற ஜனங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மேலே குற்றங்களை சாட்டி நம்மை ஒடுக்க வேண்டும், நம்மை இந்த நாட்களிலே அழித்து போட வேண்டும், நம்மை நிர்மூலமாக்கி போட வேண்டும், நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் நினைத்து தீர்மானித்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நமக்கு செய்வார்களாக இருந்தால், ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா இருந்தால், ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை இந்த நாட்களிலே தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே பகுதியை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் ஆராதிப்பது என்றால் என்ன? அதனுடைய வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், தானியேல் அங்கே தேவனை எத்தனை தரம் ஆராதித்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய நாட்களிலே பாருங்கள், நாங்கள் வாகனத்திலே செல்லுகிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களை நடந்து செல்லுகிற வேலையாக இருந்தாலும், நம்முடைய உதடுகள் உள்ளான மனுஷன் ஆண்டவரே ஆராதித்து கொண்டு இருப்போமா இருந்தால், அது நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வாகனத்திலே செல்லுகிற வேளையிலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு போவோமா இருந்தால், நம்முடைய இருதயம் உள்ளான மனுஷன் தேவனை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே காலையிலே எழுந்து நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆராதிக்கிறோம். அதற்கு பின்பாக நாங்கள் எங்கு செல்லுகிற வேலை என்றாலும் அங்கே ஆராதிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், காலையிலே ஆராதிப்பார்கள், மத்தியானத்திலே ஆராதிப்பார்கள், இரவிலே ஆராதிப்பார்கள். அது மட்டுமல்ல, படுத்து உறங்குகிற வேளையிலே அவருடைய உள்ளான மனுஷன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிக்கொண்டு கிடக்கிற வேளையிலே எந்த விதமான பயங்கரமான கனவுகளோ, எந்த விதமான பயங்கரமான காரியங்களோ அவர்களை வராதபடி தேவ ஆவியானவர் அவருடைய ஆத்மாவிலே அருமையான ஒரு நித்திரையை கட்டளையிட தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் சில வேளைகளிலே சில காரியங்களை செய்து நித்திரைக்கு கடந்து செல்லுகிற வேளையிலே பயங்கரமான கனவுகள் இந்த நாட்களிலே வந்து நம்மை இந்த நாட்களிலே அதிர்ச்சிக்குள்ளாக்குறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஏனென்றால் நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை, நம்மை இரட்சித்த இரட்சகரை இடைவிடாமல் நாங்கள் ஆராதித்து கொண்டு நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்போமா இருந்தால், நம்மை ஜலப்பிரவாகம் சூழ்ந்தாலும், நம்மை இந்த நாட்களில் எந்த கட்டுக்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் சூழ்ந்தாலும் அதிலே இருந்த இந்த நாட்களில் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனை என்றைக்கு ஆராதிக்கிறோமோ, ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய கட்டுக்கள் அவ்வளவு நுகங்கள் உடையும், நம்முடைய சிறையிருப்புகள் மாறும், நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம், விடுதலை உண்டாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் தேவனை ஆராதித்தார்கள், கட்டுக்கள் மத்தியிலே விடுதலையை பெற்றார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே வேளையிலே பேதுரு சிறையிலே இருக்கிற வேளையிலே அந்த பேதுருவுக்காக நாட்களிலே அவருடைய ஜனங்கள் ஜெபித்தார்கள், விடுதலையை பெற்றார்கள். அதே போல் இன்றைக்கு நாங்களும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமா? அப்படி ஆராதித்தால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு விடுதலை வரும், நமக்குள்ளே ஒரு சமாதானம் வரும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்திலே ராஜா சொல்லுகிறார். சிங்க கவியிலே போட்ட வேளையிலும் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையின்படி நாட்களே இடைவிடாமல் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போமா? நாங்கள் இந்த உலகத்துள்ள காரியங்கள், உலகத்துள்ள கீடுகளுக்கு தப்புவித்து நாங்கள் இந்த நாட்களே நடப்போமா? அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம். நாங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் அவரை தாவீது சொன்னது போல நாங்கள் துதிப்போமா இருந்தால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ளுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.